ஹலோ அண்ட் வெல்கம் டு ஜேவிஆர் டைனசிட்டி. ஸோ கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேன்ஸ் கூட 1v1 போட்டிருக்கோம். அது ஒரு ஃபேன்ஸ் இல்லை, என்னோட ஃப்ரெண்டு தான், அவன் ஒரு பாட்டு. ஸோ இந்த பாட்டு கூட பார்த்தீங்கன்னா 1v1 போட்டிருக்கோம். இதில் நான் அவனை அடிக்கிறனோ இல்லையோ கண்டிப்பாக அழுதுருவேன். அது பார்க்குறவங்களுக்கே தெரியும். இங்கே பாருங்க, இப்போ ஒரு டீம் மறைஞ்சிட்டானா குளோவால் சரி போடுவான்னு பார்த்தேன். சரி அப்பயும் போடல, அது பின்ன இப்போ வந்துட்டான். இப்போ போய் குளோவால் போடுறான். இதனால நீங்கள் இதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிடும். ஸோ அதனால நான் ஃபுல்லாகவே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காட்டுறேன். ஃபுல்லாக வந்து பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் அண்ட் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அவருக்கு 150 டேமேஜ் கொடுத்தாச்சு. சரின்னு சொல்லிட்டு திருப்பி இந்த சைடில் ஓடலாம், ஓடினே இருக்கான். வந்து கூப்பிட்றான். இது வேற கொஞ்சம் ஃப்ரீ ஃபயர் டைமிங்கை குறைச்சா நல்லா இருக்கும். அநியாயத்துக்கு வைக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு திருப்பியும் செகண்ட் ரவுண்டு ஒரு ரவுண்ட் ஜெயிச்சாச்சு வெற்றிகரமா. இப்போ செகண்ட் ரவுண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுல இருந்து தாங்க ஸ்டார்ட் ஆகும். ஸோ உங்களுக்கே தெரியும், எப்பவுமே நான் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஏஞ்சலுக்கு விட்டுருவேன். ஸோ ஏஞ்சல் தான் உடனே யாருன்னு கேட்காதீங்க, அது ஏஞ்சல் தான். ஸோ இப்போ ஏஞ்சலுக்கு விட்டதுக்கு அப்புறம் ஆனால் இப்போ வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, அதனால வேறு ஜுரம். ஸோ அதனால இப்போ விடவில்லை, அதனால இப்போ நம்ம ஃபுல்லாக அடிச்சிருவோம். சரி இப்போ தேடுறேன் எங்க வீட்டு மேலே ஏறி தேடுறேன். கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லை. நானும் இந்த பக்கம் தேடுறேன், அந்த பக்கம் தேடுறேன், அந்த சைடில் கண்டெய்னர் தேடுறேன். அப்புறம் இப்படி ஓடும்போது ஒரு அடி ஆச்சா, அப்பா இந்த அடியை முன்னாடி அடிக்க மாட்டேடான்னு சொல்லிட்டு ஒரு 150 இந்த சைடில் ஒரு கொடுத்துட்டு நம்ம இப்போ அந்த சைடில் ஓடுருவோம். ஸோ இப்போ அவங்ககிட்ட 150 ஒரு கொடுத்துட்டு இந்த சைடில் ஓடி வெற்றிகரமா அவன் பக்கத்தில் போய் அடிக்கலான்னு போவேன், ஆனால் அடிக்க முடியாது. ஸோ இப்போ செகண்ட் ரவுண்டாக பார்த்தீங்க அப்படின்னா வெற்றிகரமாக நம்ம ஜெயிச்சு விட்டுருப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ரவுண்ட் அப்போ கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், இருந்தாலும் திருப்பி ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திருப்பியும் நம்ம தேர்ட் ரவுண்ட் அப்போ அவனை தேட வேண்டியதாக இருக்கும். ஸோ இவன் இந்த மாதிரி தாங்க பிளேயர்ஸை கூட அடிச்சிடலாம், ஆனால் பாட்டுங்களை அடிக்கவே முடியாது. ஸோ திருப்பி ஸ்டார்ட் மியூசிக்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு மியூசிக்கை போட்டு நானும் தேடுறேன் எங்கேயுமே காணும். க்ளோவால் போட்டு எங்கேயோ போய் ஒழிச்சிக்கலாம். சரின்னு ஹேர மாதிரி பின்னாடி காமிச்சது, நல்ல வேலை வந்தான். சவா பார்த்தீங்க அடியே விழல அவன் மேலே. எனக்கு வேற தூக்க கலக்கத்தில் ஆடிட்டு இருக்கேன். சரின்னு சொல்லிட்டு இந்த சைடில் வந்து ஒரு 150 கொடுத்து அவள் தான் சுற்றி க்ளோவல் ரொம்ப அழகாக போட்டான். சரின்னு சொல்லிட்டு ஒரு ஏற்றாச்சு. இந்த நேரத்தில் தான் எல்லாம் கூப்பிடுவானுங்க, காலையில் நேரத்தில் ஒருத்தனும் கூப்பிட மாட்டாங்க. ஸோ இப்போ சார்ஜர் பார்த்தீங்கன்னா 59 தான் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரீ ஃபயரை பார்த்தீங்கன்னா இதுவே பண்ண முடியல. என்ன பண்ணுறது, எவ்வளோ நேரம் டைமிங் விட்றான் பாருங்கள். இந்த இடத்துல பாருங்க, சரி நடுவில் வருவான்னு சொல்லிட்டு பார்த்தேன். சில பேருக்கு நடுவில் கிராஸ் பண்ணி போனாலும் காட்டாது. ஸோ அந்த மாதிரி தான் என்னவோ ஆச்சுன்னு சொல்லிட்டு இந்த சைடில் போய் தேடுறேன். இந்த சைட்லேயும் அவனை காணும். சரின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த சைடில் போய் தேடுறேன். அவனோட இலையிலையும் போய் தேடுறேன், காணவே காணும். எனக்கு இல்லை மனசே கேட்கலங்க. சரின்னு சொல்லிட்டு திருப்பி இந்த சைடில் வந்து பார்க்குறேன், அந்த சைட்லேயும் காணும். தம்பி அங்கே தாண்டா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தா அங்கே ஓடுறாங்க. நான் என்னதான் பண்றது இப்ப பாருங்க. சரி எட்டி பாப்பான்னு பாருங்க, எட்டியே பார்க்க மாட்டாங்க பைத்தியக்காரன். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் அப்பா இப்ப எட்டி பார்த்தான்னு சொல்லிட்டு அவங்க பாருங்க பிளான் பண்ணி பண்ண கரெக்டா லாக் ஆயிட்டு நம்மளும் வாங்கலாம். சரி வாங்கடா அவனுக்கு வேணும்டான்னு சொல்லிட்டு இன்னொரு ரவுண்டு வந்து 5th ரவுண்டு போயாச்சு. சரி இந்த டைமிங்கை கொஞ்சம் சீக்கிரமா விட்டு தொலைறானுங்களா, சரி விடுங்க நான் உங்களுக்கு ஃபாஸ்ட் ஆகுறேன். சரி அதான் விட்டாச்சு, இப்போ நம்ம போறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்படியோ வெற்றிகரமாக அவரை பார்த்துருவேன். யார்லேயோ வாங்கியிருக்க வேண்டியது, ஆனால் தப்புச்சிட்டான். இங்கே பாருங்க யாரில் வாங்கியிருக்கோம், லைட்டாக மிஸ் ஆயிடுச்சு. ஏடபிள்யூஎம்ல முன்ன மாதிரிலாம் ஓடுறது இல்லைங்க பாருங்க. சரி பத்துட்டான், சரி மரியாதைலாம் மாஸ்டர் இருக்குன்னு சொல்லிட்டு 2 அடி அடிச்சு எப்படி 5th ரவுண்டு வெற்றிகரமாக முடிச்சாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் 6th ரவுண்டு போகும்போது அது அங்கே கேட்குறீங்க. சரி ஓகே, இப்போ வந்து இப்போது எப்பவுமே நம்மளோட ரூல்ஸ் தான் சொல்லிட்டு எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு ரவுண்டாக விட்டாகணும். ஏன்னா நம்மளோட ரூமர்ஸ் 1v1 கூப்பிட்டுருக்கான். ஸோ அவன் ஒரு ரவுண்டாக ஜெயிச்சாதான் அவன் மனசுக்கு கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும்ல. ஸோ அதனால் நம்ம எப்படியாவது ஒரு ரவுண்டு விட்டு கொடுத்து தான் ஆகணும். சரி வாங்க, சரி 7 ரவுண்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு ரவுண்டு விட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டில் அடிக்கலான்னு அடிப்பாங்க. இங்கே பாருங்கள் நீங்களே, 150 கொடுத்துட்டு ஏறிட்டேனா. ஸோ இந்த சைடில் போய் இப்போ பார்த்தீங்களா என்ன ஆச்சுன்னு பின்னாடி வா இங்க பாருங்க. அவனு என்னடா பண்றது நானு.
இப்படி தாங்க ஆயிடுது. ஆனா கூட ஒன்று நெட்டு போயிடுது. சரி சொல்லிட்டு இப்போ எக்ஸ்ட்ரா 7th ரவுண்டு வந்தாச்சு. 7th ரவுண்ட்ல ஐயோ ஏங்க கேட்குறீங்க அதை நீங்களே பாருங்க. சரி இந்த ரவுண்ட்லயாவது அவனை சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம் தான் பார்த்தேன். சரி அதே மாதிரி கண்டுபிடிச்சிட்டேன். அடிச்சிட்டேனா 150 கொடுத்து டேமேஜ் கொடுத்து அதுக்கப்புறமா ஏறினா அதிசயமா சுத்தி லெவல் போட்டுருவாங்க. பார்த்தீங்கன்னா கரெக்டாக 360 டிகிரி போட்டான். என்னால் நம்பவே முடியல. சரி சொல்லிட்டு இங்கே கொஞ்ச நேரம்ட்டு கொஞ்சம் எமௌண்ட் போட்டு ஜாலியாக விளாட்னு இருந்தா அங்கே பார்த்தீங்கன்னா கால் தெரிஞ்சுதான் நான் சுட்டா இப்படி ஆகுது. அவள்தான் விட்டு செம்மையாக டேமேஜ் கொடுத்துருவான். அவள்தான் சரி சொல்லிட்டு மெடிக்கிட்ட நல்லா ஃபாஸ்ட்டாக போட்டு அவனை எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்பேன். சரி எதுக்கும் இன்னொரு மெடிக்கிட்ட போட்டுக்கலாம் ஃபுட்டில் அச்சாலும் அச்சிருவான்னு சொல்லிட்டு ஒரு மெடிக்கிட்ட ஒரு ரிப்பேர் கிட்டேயும் போட்டு இந்த சைடில் வந்து சும்மா வெளில வருவான். சரின்னு சொல்லிட்டு ஒரு 150 கொடுத்து திருப்பி ஒரு 150 கொடுத்து எப்படி அடிச்சு விட்டுருவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 7 ரவுண்டு முடிஞ்சிச்சு. இப்போ 8th ரவுண்டை தாங்க நீங்கள் கண்டிப்பாக இந்த 8th ரவுண்டை பார்த்தே ஆகணும். சரி நம்ம தான் நம்மளோட ரூல்ஸ் படி அவனுக்கு ஒரு ரவுண்டு விடலாம். சரி தம்பி வாடா வந்து அடிச்சுக்கோடான்னு சொல்லிட்டு விட்டுருவேன். சரி வாடா எங்கடா இருக்க வந்து அட்ரான்னு சொல்லிட்டு நானும் அப்படியே இங்கே ஜாலியாக சத்தான மீசியை முறுக்கி சாவண்டான்னு சொல்லிட்டு எமௌண்ட் போட்டு ஜாலியாக இருப்பேன். வந்து அடிப்பான் நானும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறேன். வரவே இல்லை. நான் இப்போ பார்த்தீங்கன்னா இது 5x ஸ்பீடில் போகுது. அதனால வந்து உங்களுக்கு இப்படி தெரியுது. இங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். நானும் தேடுவேன் வீட்டு உள்ளலாம் தேடுறேன். வீட்டு உள்ள எங்கேயுமே காணோம் அவனை. சரி சொல்லிட்டு வீட்டு மேலே இருக்கான் போல. வீட்டு மேலே இருந்தாலும் வந்து அடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். எங்கேயுமே காணோம். சரி இது மேலே டாப்லையாவது ஏறி நிற்போம், அங்கே இருந்தாலும் வீட்டில் வந்து அடிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறேன். பார்த்தா ஜோன் வந்துச்சு. வீட்டுள்ளே காணோம். எங்கெல்லாம் போன தம்பி அப்படின்னு பார்த்தா ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. இப்பெல்லாம் பண்ண சரி அடிடான்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்டு விட்டேன். இன்னத்துக்கு நான் மேல இருந்து இருந்தேன்னா கூட நான் தான் ஜெயிச்சிருப்பேன் போல. இவனுங்களை அடிடான்னு விட்டாலும் இது ஏப்பா எனக்கு தெரியாது. இப்போ அவனே நான் வந்து ஜோன்ல செத்தேன். அதனால வந்து எப்படின்னாலும் அவனுக்கு ஒரு ரவுண்டு விட்டாச்சு. ஸோ இப்போ அவனுக்கு அந்த இதுவே போதுன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே நம்மளால முடியாதான்னு சொல்லிட்டு திருப்பி தேட ஆரம்பிச்சிட்டேன். சரி இந்த ஒரு ரவுண்டாவது கொஞ்சம் சீக்கிரமா கடையிடா லாஸ்ட் ரவுண்டான்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா தேடுறேன். எப்படியோ வெற்றிகரமா இங்க ஒருத்தன் வருவாரு. அதை வந்தார் பாருங்க. அவன் செம்ம டேமேஜ் கொடுத்துருவான். அதான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் ஜஸ்ட் இல்லை நான் செத்துருப்பேன். சரின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மெடிக்கிட்ட போட்டு இப்போ அடிக்கலாமா இல்லாமல் ஏன்னா நான் ஜோன்ல தானே செத்தேன். சரி அது இதுவாகாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா வேணா ரொம்ப டைம் ஆயிடுச்சு அதனால சொல்லிட்டு அடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். சரின்னு சொல்லிட்டு ஒரு மெடிக்கிட்ட போட்டு குளோவல் அடிக்கலான்னு பார்ப்போம். அதுக்குள்ள அவனே எடுத்துருவான். சரி அதுதான் ஓகே இதுக்கு முடிச்சு விட்டலான்னு சொல்லிட்டு எப்படி வெற்றிகரமாக 150 முடிச்சு விட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் யார் கூட ரூம் மேட்ச் போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்க கூட ரூம் மேட்ச் விளாட்ணுன்னா உங்களோட யூஐடியை மறக்காம கமெண்ட் பண்ணுறேங்க.